அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று. இந்த வார்த்தையினுடைய வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுது, அவர் கேட்டவுடனே பதில் சொல்லக்கூடிய ஒருவர், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம், பலவிதமான குழப்பங்களோடு இருக்கலாம், பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் மனிதனிடத்தில் போய் சொல்லும்போது, அந்த மனிதன் ஒருவேளை ஒரு சிலர் கேட்கலாம், ஒரு சிலர் புறக்கணிக்கலாம், அவமானப்படுத்தலாம், உங்கள் வார்த்தைகளெல்லாம் வாங்கிட்டு உள் வாங்கி கொண்டு வெளியில் போய் தூற்றி தெரியலாம். ஆனால் யாரும் தீர்வு காணக்கூடியதான இடத்துல மனிதனை வைத்து பார்க்க முடியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், வாரத்தின் முதல் நாள். இந்த நாளிலே உங்களுடைய கூப்பிடுதலை, உங்களுடைய கூக்குரலை, அழுகையை, கண்ணீரை மாற்றுவதற்கு ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரஞ்சமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னாரே வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாம் இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக உயிரையே கொடுத்த அன்பு நேசர் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க, உங்களுடைய சத்தத்தை கேட்டு, உங்கள் வேண்டுதலை கேட்டு அதற்கு நல்ல பதிலை கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் அதை சற்று ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த நாளிலே அவரை ஆராதிப்பதற்காக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் நண்பர்களுமாய் குழுவாக சேர்ந்து ஆலயத்துக்கு செல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக அவருடைய 2 கரங்களும் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களை தேடி வந்த தெய்வம் அவர். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தெய்வம் அவர். தீர்வை கொடுக்கிற நல்ல ஆண்டவர் அவர். ஆகவே இன்றைக்கு அவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் செல்லுங்கள். நிஜமாகவே சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு போங்க. நீங்கள் திரும்பி வரும்போது மகிழ்ச்சியாகத்தான் வருவீங்க. வியாதிப்பட்டிருந்தால் சுகத்தோடு தான் வருவீங்க. கேள்விகளோடு போனீங்கன்னா பதிலோடு தான் திரும்பி வருவீங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை. இதை நம்பி நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உங்களுடைய ஆலயத்துக்கு போங்க. நிச்சயமாக உங்களுக்குண்டான பதில் அங்கே ஆயத்தமாயிருக்கிறது. எந்த சூழ்நிலை காட்டிலும் ஆண்டவரை ஆராதிப்பது தான் என்று அதற்கு முதலிடம் கொடுத்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் முதலிடம் பெறுவீர்கள். ஆகவே வெற்றி உங்களுக்கு, விடுதலை உங்களுக்கு, ஆராதனை அவருக்கு செலுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரே, எங்களுடைய அழுகையின் குரலை கேட்கக்கூடியவராய், எங்கள் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கி உடனே எங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல பதிலை, ஆசீர்வாதத்தை பெற இன்றைக்கு ஆராதனைக்கு வந்து உம்மை ஆராதிக்கட்டும். முழுமையான வெற்றியோடு சந்தோஷமாய் திரும்பி செல்லட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நன்றி.